தேவனே, உம்முடைய வேதத்தில் உள்ள இரகசியங்களையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற காரியங்களையும் அறியும்படியாக, விசேஷமாக கேட்கிறவர்களுக்கு அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக நீர் கிருபை செய்யும். எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மற்றும் சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்று இந்தியாவில் இருக்கிற ஒரு சகோதரர், ரோமானு கத்தோலிக்க சபையைச் சேர்ந்த ஒரு குருவானவர், வலன் அரசு என்று அவருக்கு பெயர். அவர் ஏனைய சபைகளை குறித்து, அதே நேரம் ரோமன் கத்தோலிக்கில் இருக்கின்ற ரோமானு கத்தோலிக்கத்தில் இருக்கின்ற இந்த படிப்பினைகளை குறித்தும் அவர் தெளிவுபடுத்த முயற்சிக்கின்றார். அப்போ அண்மை காலத்தில் நான் பார்த்தேன், அவர் ஜோன் ஜெவராஜா குறித்து பேசியிருந்தார். அந்த இடத்துல அவர் பேசி இருக்கின்ற பொழுது ஒரு ஆழமான கருத்தை வெளிப்படுத்தினார். அதை பார்க்கும் பொழுது ரோமன் கத்தோலிக்க சபை ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறது போல தெரியும். அதாவது என்ன அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு புரொட்டஸ்டன்டில் இருக்கின்றவர்கள் அல்லது ரோமன் கத்தோலிக்கை சேராத கிறிஸ்தவர்கள் ஏதாவது ஒரு வேத அரங்கத்தை அல்லது வேத படிப்பினையை செய்வார்களா இருந்தால் அதுக்கு காசு அறவிடுகிறார்கள். ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை காசு அறவிடுவது இல்லை. ஆகையால் அவர் தேவனுக்கு நன்றி கூறுகின்றார். ஆனால் உண்மையான சத்தியம் அது அல்ல. அதாவது ஆதி காலத்திலே பாவ மன்னிப்பு பத்திரம் என்பதை ரோமன் கத்தோலிக்கம் பயன்படுத்தினது. அதைத்தான் மார்ட்டின் லூதர் எதிர்த்தார். அதாவது ஒரு பாவத்தை செய்திருந்தால் அந்த பாவத்துக்கான அந்த பத்திரத்தை நிரப்பி அதற்கான பணத்தை கட்டினவுடன் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எப்படி இருந்து இருக்கும்? இதுதான் ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய ஆரம்பம். இதைத்தான் மார்ட்டின் லூதர் வன்மையாக கண்டித்தார். அவர் 95 விடயங்களை எழுதினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒரு விடயம் நாங்கள் ஆதியிலிருந்து பார்க்கிறோம், ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய தவறு. இன்னொரு காரியம், பைபிளிலே தேவனானவர் காணிக்கையை குறித்தும் தசவாத்தை குறித்தும் ஏனைய காரியங்களை குறித்தும் வேதத்தில் எழுதியிருக்கின்றார். ஆகையால் அவர்களும் தங்கள் ஆலயத்திலே காணிக்கை சேர்க்கிறார்கள். ஆனால் இந்த ஏனைய கிறிஸ்தவர்கள் பணத்தை எடுக்கிறார்கள், நாங்கள் பணத்தை எடுக்கவில்லை என்று இவர் சொல்லுவதிலிருந்து இவர்கள் ஏதோ இலவசமாய் தேவனுக்கு ஊழியம் செய்கிறது போல் காண்பிக்க முயற்சிக்கின்றார்கள். இல்லை, நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் வைக்கின்ற காலை ஆராதனையிலே அவர்கள் பணம் சேவிக்கிறார்கள். அப்படியானால் அவருக்கு சொல்ல முயற்சிப்பது என்னென்றால், ஏதாவது விசேஷ கூட்டங்கள் என்று சொல்லி நாங்கள் பணத்தை எடுப்பது இல்லை. ஏன் தெரியுமா? தெளிவாக நீங்கள் வங்கிக் கொள்ளுங்கள். இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு 15லிருந்து 17 வரை. நீங்கள் 18ஆம் வசனத்தை புறவாசியுங்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒருவன் பாவம் செய்தால் அவனை போய் தனியே விசாரித்து அவன் அதுக்கு செவிமடுக்காவிட்டால் 2 பேரை கூட்டிக் கொண்டு போய் நீ அவனிடம் பேசு. அதுக்கும் அவன் செவி கொடுக்காவிட்டால் அதை சபைக்கு கொண்டு வா. அதுக்கும் அவன் செவி கொடுக்காவிட்டால் அவனை சபையிலிருந்து விலத்து. இந்த அதிகாரத்தை மார்ட்டின் லூதர் ஒருவருக்கு தவிர ரோமானு கத்தோலிக்கம் யாருக்குமே பயன்படுத்துவதில்லை. இந்த பூமியில் உள்ள என்ன துணிகர பாவம் செய்கின்ற கிறிஸ்தவர்களையும் அவர்கள் அங்கத்தவர்களாய் வைத்திருக்கின்றார்கள். அதைவிட ஒரு மிகவும் கவலைக்குரிய காரியம் என்னவென்றால், அவர்களிடம் காணிக்கையும் எடுக்கிறார்கள். அவர்கள் கொலைகாரர்களாக இருக்கலாம், விபச்சாரக்காரர்களாக இருக்கலாம், அல்லது இந்த சமுதாயத்திலே கேடுகெட்ட பாவம் செய்கிறவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் ரோமன் கத்தோலிக்க சபையிலே அங்கத்தவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய காணிக்கைகளை இவர்கள் எடுக்கிறார்கள். அதனால்தான் இன்று நாங்கள் பார்க்கிறோம், இயேசு சுவாமி இந்த உலகத்தில் திரியும் பொழுது அவருக்கு 12 சீஷர்கள் கூட கடைசியில் மிஞ்சவில்லை. அதில் ஒருவர் அவரை மறுதளிக்கின்றார், ஒருவர் காட்டி கொடுக்கின்றார், ஒருவர் மறுபடியும் மனம் திரும்புகின்றார். இப்பேற்பட்ட ஒரு சின்ன குழுவோடு தான் இயேசு திரிந்தார். இப்படி இன்று கூடான கூடி மக்களோடு திரிகிறார்கள் என்று சொன்னால், மத்தேயு 18ஆவது அதிகாரத்தை இவர்கள் பாவிப்பதே கிடையாது. இவர்கள் எப்பேற்பட்ட பாவியை வைத்திருக்கின்றார்கள். ஸோ இவர்களுக்கு லட்சம் காணிக்கை கிடைக்கின்றது என்றால் அங்கு ஒரு கொள்கை கிடையாது, ஒரு பரிசுத்தம் கிடையாது. அதனால் தெளிவாக நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். ரோமன் கத்தோலிக்க சபையானது முதல் இலவசமாக எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி கொடுக்கிறதானால் அவர்கள் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். இந்த வலன் அரசு என்ற இந்த குருவானவர் தன்னுடைய
முன்பகுதியிலே ஃபாதர் என்று போட்டிருக்கின்றார். ஆனால் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 7ஆம் 8ஆம் வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக வாசித்து கொண்டு வாருங்கள். திட்ட தெளிவாக இயேசுவானவர் சொல்லுகிறார், யாரும் உங்களை ஒரு ஆத்மீக தந்தையாக கூற வேண்டாம், உங்களை பிதா என்று அழையாதிருங்கள். ஆனால் அவர்கள் தங்களை பிதா என்று அழைக்கிறார்கள். இந்த முழு வேதாமத்துக்கு மாறாக தங்களுடைய பெயர்களை அச்சிடுகிறார்கள். ஆனால் 23:8ஆம் வசனத்தில் இயேசுவானவர் சொல்றார், நாம் அனைவரும் சகோதரர்கள். இயேசு சுவாமி இந்த மார்பில சாய்ந்தார் யோவான் என்பதை நாங்கள் வேதத்திலே திட்ட தெளிவாக 13ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த ஊழியக்காரராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷனுக்கும் இருந்த நெருங்கிய தொடர்பை பார்க்கிறோம். இன்று போய் ஒரு குருவானவருடைய மார்பிலை நாங்கள் சாய முடியுமா? அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவம். ஆகையால் முதலாவது சகோதரனான குருவானவரான இந்த வலன் அரசு சகோதரனுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், முதலாவது உங்கள் ஃபாதர் என்ற வார்த்தையை அகற்றி விடுங்கள். அது மாத்திரமல்ல, நான் இன்னும் எதிர்காலத்திலே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன், வேதத்தில் உள்ள தேவனுடைய விரலினால் எழுதி கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளை கூட இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்று உலகம் முழுவதும் தேவனானவர் ராப்போஜனத்திலே தன்னுடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எங்களுக்கு குடிக்க சொன்ன பொழுதிலும் இவர்கள் அப்பத்தை மட்டும் கொடுத்து திராட்சை ரசத்தை கொடுப்பதில்லை. ஏன் தெரியுமா? செலவு அதிகம் என்றார்கள். அப்போ இயேசு இந்த பூமியிலே நியமித்த அந்த தெய்வீக கடைசி உடன்படிக்கை, அவருடைய இரத்தத்துக்கும் அவர் உடலுக்கும் சமானம் என்று சொன்ன காரியத்தை அவர்கள் ஒதுக்கி விட்டு 1 வருடத்துக்கு ஒருக்கா இருந்துட்டு ஒரு தடவை அவர்கள் அந்த ரசத்திலே தோய்த்து அப்பத்தை கொடுத்து விட்டு ஒவ்வொரு நாளும் அப்பத்தை மட்டும் கொடுக்கிறார்கள். இதற்கு காரணம் செலவு. ஆகையால் தேவனுடைய உடன்படிக்கையை கூட பணத்துக்காக அவர்கள் மாற்றி அமைத்து விட்டார்கள். ஆகையால் தயவு செய்து குருவானவர் வலன் அரசோடு நான் கதைக்க ஆசைப்படுகிறேன். அவர் எங்கு இருக்கிறார், அவருடைய தொலைபேசி என்ன என்பதை எனக்கு எடுத்து தாருங்கள். இந்த வீடியோவை அவருடைய கைக்கு சென்றடையதாக நீங்கள் நிச்சயமாக கொடுங்கள். என்னுடைய நம்பரும் என்னுடைய இந்த வீடியோவில் இருக்கின்றது. அதே நேரம் என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் இருக்கின்றது. அதை அவருக்கு கொடுக்க நீங்கள் முயற்சியுங்கள். அப்பொழுது நிச்சயமாக அந்த ஆத்துமா உண்மையான தேவனுடைய ஆத்துமாவாக இருந்தால் ஒரு நாளைக்கு மனம் திரும்பி வந்து, அவர் பார்க்கின்ற கிறிஸ்தவர்கள் நாங்கள் அல்ல, அவர் பார்க்கின்ற அந்த பணத்தை எடுத்து இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் நாங்கள் அல்ல, அதே போல் அவர் பணத்துக்காக அங்கத்தவர்களாக எந்த பாவியையும் வைத்திருக்கிற ஒரு கூட்டம் நாங்கள் அல்ல. நாங்கள் கத்தோலிக்கத்துக்கு முன்புக்கு இருந்தே இந்த உலகத்திலே உபதேசத்துக்கு ஊடாகவும் தீர்க்க தரிசனத்துக்கு ஊடாகவும் சரித்திரத்துக்கு ஊடாகவும் வந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்பதை என்னால் அவருக்கு வேதத்துக்கு ஊடாகவும் சாட்சியாமத்துக்கு ஊடாகவும் சரித்திரத்துக்கு ஊடாகவும் ஒரு தவறும் இல்லாமல் என்னால் நிரூபிக்க முடியும். ஆகையால் நான் அதை அவருக்கு தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் இருக்கின்ற இந்த கிறிஸ்தவர்களை வைத்து முழு கிறிஸ்தவத்தையோ அல்லது மார்ட்டின் லூதரையோ அல்லது அவர் கொடுத்த வெளிச்சத்தையோ குறை சொல்றதுக்கு எந்த விதமான தகுதி அவருக்கோ அவருடைய சபைக்கோ இல்லை என்பதை நான் திட்ட தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.